ஹீரோட்ட ராதா பேச வர்றாங்க. ஆனா அவர் கண்டுக்க மாட்டாரு. உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன்னு சொல்லி அவங்க போட்டோவே காமிக்கிறாங்க ராதா. அதை பார்க்காமலே எந்த பொண்ணுனாலும் எனக்கு ஓகே தான், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ராதாக்கும் ரொம்ப கஷ்டமா போயிருது. எந்த பொண்ணா இருந்தாலும் ஓகேன்னு சொல்லாதீங்க, எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாலும் அவங்க கூட வாழ்ந்தா ஹாப்பியா இருக்கும்னு தோணுதோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க ராதா. அம்பிகா போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க லவ்வரோட வந்திருப்பாங்க. பிடிக்காத கல்யாணத்தை எதுக்கு பண்ணி வைக்கிறீங்க, அவ உங்க எல்லாரையும் பார்த்து பயப்படுறா, உங்க விருப்பத்தோட தான் எங்க 2 பேர் கல்யாணமும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அவங்கள்ட்டயே அம்பிகாவை விட்டுட்டு போயிடுறாரு. அம்பிகா வீட்லயும் எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோவோட மாமா வந்து சண்டை போடுறாரு. இப்படி ஓடி போயிட்டு திரும்ப வந்து அசிங்கப்படுத்த போறியா அப்படின்னு கேக்குறாரு. அம்பிகா அப்பா நீ நாளைக்கு போயிருவ, ஆனா என் பொண்ணு எனக்கு என்னைக்குமே வேணும் அப்படின்னு திட்டுறாரு. ஹீரோவோட மாமா எல்லாரையும் ரொம்ப கேவலமா பேசுறாரு. இதுக்கு மேலே இங்க இருக்க கூடாதுன்னு எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பிடுறாங்க. ஆனா ஹீரோவுக்கு ராதாவை விட்டு போக மனசே வரல. அதனால ஃபேமிலி கிட்ட எனக்கு ராதாவை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு எப்போ போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோவோட அப்பாவும் இப்பதான் நம்ம எல்லாரையும் அவங்க அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க, மறுபடியும் பொண்ணு கேட்டு சொல்லி அசிங்கப்பட சொல்றியா அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் ராதாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றாரு ஹீரோ. ராதாவை பார்த்து 3 வருஷம் என்ன 30 வருஷம் ஆனாலும் உன்னையே தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்றாரு. இதை கேட்ட ராதாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3 வருஷம் ஆனது 36 வயசுல ஹீரோக்கும் ராதாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்குது.